அவைக்கான மாமன்றம் தனது 2வது அமர்வுக்கான தயாரிப்புகளை தொடங்குகின்ற வேளையில் நாம் தாய் திரு அவை மற்றொரு கொண்டாட்டத்தை முன்மொழிந்து அதற்கான தயாரிப்புகளை மேற்கொள்ள நம்மை அழைக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த 2025 ஆண்டுகளின் நிறைவு கொண்டாட்டமாக எதிர்நோக்கின் திருப்பயணங்கள் என்னும் மைய கருத்துடன் யூப்ளி கிபி 2025 நோக்கி நாம் பயணம் செய்கிறோம். யூப்ளி என்பது ஒரு குறிப்பிட்ட ஆண்டிற்கு வழங்கப்படும் பெயர். அதை அடையாளப்படுத்த பயன்படுத்தப்படும் யோபேல், அதாவது ஆட்டின் கொம்பில் செய்யப்படும் கருவியிலிருந்து இது இப்பெயர் பெற்றது. இக்கருவியை ஊதி யூப்ளி ஆண்டை யூதர்கள் தொடங்கி வைப்பர். இக்கருவி ஆண்டிற்கு ஒரு முறை பாவ பரிகார நாளை குறிப்பிட்டு காட்ட ஊதப்படும். அதனால் இது ஒரு யூப்ளி ஆண்டின் தொடக்கமாக குறிக்க ஊதப்படும் பொது சிறப்பான முக்கியத்துவம் பெறுகிறது. யூப்ளி 2025 3 காரணங்களுக்காக கொண்டாடப்படுகிறது. முதலாவதாக இயேசுவின் பிறப்பு, வாழ்க்கை, பணி, போதனை, வல்ல செயல்கள், பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு ஆகியவற்றை நாம் நினைவு கூர்ந்து இயேசுவை கொண்டாடவும், 2வதாக நாம் தாயும் ஆசிரியருமான திரு அவையை பற்றி அறிந்து கொள்ளவும், நாம் ஒன்றிப்பை காட்டவும், பணிகளை செலுத்தவும் திரு அவையை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம். 3வதாக நாம் ஒவ்வொருவரும் சிறப்பான கொடைகளையும் வரங்களையும் அழைப்புகளையும் பணிகளையும் வாழ்க்கை முறைகளையும் மதிப்பீட்டுகளையும் பெற்றுக்கொள்ளவும், இவற்றை எல்லாம் நினைவு கூர்ந்து நம்மையே புதுப்பித்து கொள்ளவும், கடவுளோடு ஒருவர் மற்றவரோடும் உறவுகளை ஆழப்படுத்தவும் நம்மை யூப்ளி ஆண்டு அழைக்கிறது. நம் கத்தோலிக்க திரு அவை நம்பிக்கையாளர்கள் தங்களுடைய பாவ மன்னிப்புகளுக்காகவோ அல்லது தங்கள் குடும்பத்தை நோக்கிய உறவுகளினாலும் இறந்த ஆன்மாக்களின் பாவ மன்னிப்புகளுக்காகவோ நிறைபோலாத வேண்டி கேள்வதற்காக வாய்ப்புகளை யூப்ளி ஆண்டு அழைக்கிறது. எனவே இறைமகன் இயேசுவையும் நம்மையும் ஒரு தாய் திருத்தவை அவையும் கொண்டாட நம்மையே தயாரிக்க இத்திருப்பலியில் பக்தியோடு இணைந்து இந்த ஆண்டு முழுவதும் இறைவேண்டல் செய்வோம். இறைவன் தரும் யூப்ளி ஆண்டு நிறை பலன்களை நம் வாழ்வில் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். தேவனே அன்பு கொண்ட உமை அன்பு செய்ய இன்று ஆலயம் வருகிறோம். இறைவனே இரக்கம் நிறைந்த உந்தன் இரக்கம் வேண்டி இன்று உம்மிலே இணைகிறோம். உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழுவோம், உம்மை வாழ்த்துவோம், உம்மை வணங்குவோம். தேவனே அன்பு கொண்ட உம்மை அன்பு செய்ய இன்று ஆலயம் வருகிறோம். இறைவனே இரக்கம் நிறைந்த உந்தன் இரக்கம் வேண்டி இன்று உம்மிலே இணைகிறோம்.
இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்றுகளின் திருப்பலியானது சேசுமணி யாகம்மாள் குடும்பத்தினர் நன்றி பலியாக, இருதய பாபு குடும்பத்தில் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார். இவர் குடும்பத்தாரையும் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதிக்க நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் திருத்தந்தையினுடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்றும் ஷெரின் வெரோனிகா எவாஞ்சலின் பென்சி இறை அருள் பெறவும் பாதுகாப்புக்காகவும் நாம் அவர்களுக்காகவும் ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது உலகிலே வாழ்ந்து மறித்து போன வின்சென்ட் ராமமூர்த்தி, தொம்மை குரூஸ், லூர்தம்மாள், உத்திரிக்க நிலையில் உள்ள ஆன்மாக்கள் அல்போன்ஸ், கமலம், அருள்பணி, ஜெய ஜோதி, செல்லமுத்து, மரியரோசால், பிரேமாச்சந்திரன் ஆகியோருடைய ஆன்மீலை பாற்றுக்காக நாம் ஜெபித்து பலியை கொடுப்போம். மிக பிரியமானவர்களே, இந்த நாள் இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி நம்முடைய சென்னை மயிலை பேராயம் இந்த நாளை யூபிலி ஆண்டு 2025 ஒரு முன்னுரை வாசிக்க நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்முடைய திருத்தந்தை 2021ஆம் ஆண்டிலிருந்து 24ஆம் ஆண்டு வரை உலகில் இருக்கிற அத்தனை ஆயர்களையும் ஒன்று கூட்டி கூட்டு ஒருங்கிய திரு அவை அப்படி ஒரு அவையை கூட்டினார். அதை பற்றி நம்ம பலமுறை போட்டோம், அவங்க பார்த்துருப்பீங்க. மக்கள் அனைவருமாக இணைந்து திரு அவையிலே சில பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் விரும்பினார். வத்திக்கான் 2வது சங்கம் 1961 65 வரை நடந்தது. அதுக்கப்புறமாக கூட்டப்பட்ட மிகப்பெரிய ஒரு சங்கம் அப்படின்னா இந்த சின்னட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய இந்த கூட்டு ஒருங்கிய திரு அவை. அவை கடந்த ஆண்டு நம்முடைய பேராயர் கூட இந்த 1000 மன்றத்தில் போனார். அவர் சொன்னார், இது 1000 மன்றம் இல்லை, மக்கள் மன்றம் அப்படின்னு சொன்னார் நம்முடைய பேராய். காரணம், வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஆயர்கள் கர்தினாலுங்க மட்டும் உட்காந்து திரு அவையை முடிவெடுப்பாங்க. இந்த முறை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் சாதாரண கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், அருள் சகோதரிகள் பலரை ஒன்றாக இணைத்து இப்படி உட்காராம ரவுண்ட் டேபிள் உட்கார வச்சு ஒரு புதிய சித்தாந்தங்களை, புதிய மாற்றங்களை நம்முடைய திரு அவைக்கு கொண்டு வர அவர் முயற்சி எடுத்திருக்கிறார். அந்த கூட்டு ஒருங்கிய திரு அவையினுடைய அந்த கூட்டத்தினுடைய முடிவாக நம்முடைய திரு அவை, நம்முடைய திருத்தந்தை அவர்கள் வருகின்ற 2025ஆம் ஆண்டை யூபிலி ஆண்டு 2025 என்று அறிவித்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, தலைப்பு எதிர்நோக்கின் திருப்பயணிகள், பிலிகிரிம்ஸ் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன அப்படின்னு நான் முதலே சொல்லி முடிச்சேன், அப்பதான் சரியா இருக்கும் நினைக்கிறேன். அதை பார்க்கிறார். உங்களுக்கு தெரியும், கொரோனா என்ற தொற்று நோய் பல ஆண்டுகளாக பல சூழ்நிலைகள் நாம் தள்ளப்பட்டோம். பல போர்கள் நம்மை சுற்றி இருக்கிற இடங்களில், பல நாடுகளில் போர்களால் பல மக்கள் நாங்கள் உயிரிழந்தாங்க. பொருளாதார சீரழிவுகள், நீங்கள் பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வுகள், பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள், இன்னும் நிறைய அரசியல் மாற்றங்கள், அப்படின்னால மக்களுடைய வாழ்வு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாய் மாறி போன நேரத்தில் திருத்தந்தை அவர்கள் நம்பிக்கையின் திருப்பயணிகள் 2025 இயேசு பிறந்த 2025ஆம் ஆண்டை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். நல்லது நடக்கும். அலிமாசல்மா சொல்றாரு திருத்தந்தை, நிறைய ஒரு புக்கை போட்டிருக்காரு. நம்ம தொடர்ந்து அதெல்லாம் சிந்திப்போம். ஆகவே நாம் நம்பிக்கையோடு பயணிப்போம். இந்த பிரச்சனைகள், பொருளாதார சீரழிவுகள், தேவை உடல்நல குறைவுகள், அரசியல் மாற்றங்கள், நிறைய அச்சுறுத்தல்கள்லாம் நமக்கு இருந்தாலும் அதிலிருந்து நம்ம நிச்சயமாய் ஒரு நம்பிக்கையோடு பயணிக்கக்கூடிய திருப்பயணிகளாக மாறும் அப்படின்னு அழைப்பு விடுத்திருக்கிறார் நம்முடைய பேராயர் சாந்தோம் பேராலயத்தில் இன்று இந்த யூபிலி ஆண்டை துவங்குகிறார். நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பங்குகளிலும் இந்த நாளிலே நம்முடைய பேராயர்கள் இந்த யூபிலி ஆண்டை துவங்கி அதனுடைய விஷயங்களை மறைவட்ட அளவில், பங்கு அளவில், மறை மாவட்ட அளவில் கொண்டாட நமக்கு அழைப்பு விடுத்திருக்கான். எனவே இந்த நாளிலே நாமும் கூட அதற்கான ஒரு தயாரிப்பு இறங்கி இருக்கிறோம். எனவே அற்புதமான இந்த வழிபாட்டில் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் நமக்கான ஒரு லோகோ கொடுத்திருக்கிறார். ரொம்ப அழகான லோகோ. அதை இப்போது நம்முடைய பாவ மன்னிப்பு வழிபாடாக கொண்டாடுவோம். ஒரு நெருப்பு, அதில் நிறைய சிலுவை, இப்படி என்று பல விஷயங்கள், அதை பற்றிய விவரங்களை நமக்கு இப்போது பாவ மன்னிப்பின் வழிபாடு வழியாக பங்கேற்போம். அனைவரும் மனம் திரும்பி உன்னை
திரும்பி உன்னில் சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். சிலுவை. இன்றைய நவீன உலகில் நாம் 4 மூலைகளில் இருந்து எழும் பிரச்சனைகளை கண்டு பயந்து எத்தகைய சூழலில் வாழ்ந்தாலும் இறுதியில் நாம் நாடி தேடி தஞ்சம் புகும் இடம் சிலுவை. சிலுவையின் அடியில் மஞ்சம் தேடினால் தீங்கு அணுகாது காத்து கொள்வார் சிலுவையின் நாயகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை மறந்து தவறிழைத்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா. மனம் திரும்பி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். படகு. நாம் கடவுளோடு என்றும் ஒன்றிணைந்து பிறரோடு சகோதரத்துவத்தோடு வாழ்ந்தால் நம் வாழ்வு மேன்மையுறும். வாழ்வின் துடுப்பாக இருந்து கடவுள் நமக்காக செய்யும் செயல்கள் அற்புதமாய் அமையும். அவ்வாறு இறைவனோடும் மனிதரோடும் இயற்கையோடும் ஒன்றிணைய மறுத்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா. மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். நங்கூரம். கடலோரம் இருக்கும் மரங்கள் எப்பொழுதும் அலையை கண்டு பயம் கொள்வதில்லை. அதேபோல் எத்தகைய துன்பங்கள் வந்தாலும் நங்கூரமாய் நின்று அதை எதிர்கொண்டு வாழ முடியாமல் மூட நம்பிக்கைகளில் மூழ்கி நம் வாழ்வின் நங்கூரமாக இருக்கும் இறைவார்த்தைகளை ஏற்க மறுத்த தருணங்களுக்காக மன்னியும் இறைவா. மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திரும்பி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். நம் அனைவரும் எழுந்திருப்போம். நம்முடைய இந்த விருது வாக்கு நான் சொன்ன இவங்க அதை வச்சுருக்காங்க. இது நம்ம இப்போது திறக்க இருக்கிறோம். நமக்கு என்ன யூபிலிக் என்று ஒரு பாடலை கூட நம்முடைய பேராயம் தயாரித்து வச்சுருக்காங்க, திருமலை பேராயம். எனவே இந்த பாடல் இப்போது இசைக்கப்படும். நம்ம இந்த லோகோவை வைப்போம். அதுக்கு பிற்பாடு அது இருக்கிற அதனுடைய அர்த்தங்களை நமக்கு வாசித்த பிற்பாடு நம் அனைவரும் சேர்ந்து உன்னதங்களிலே பாடலை பாடலாம். வாழ்வின் ஊற்றே
அதனுடைய என்னென்ன பொருள் என்பதை இப்போது அதற்கான விளக்கத்தை வாச பிற்பாடு நாம் அனைவரும் இணைந்து உணர்நிலை பாடலை பாடலாம். யூபிலி 2025 இலச்சினை ஜாக்கோமா த்ரவெசானி என்னும் இத்தாலிய ஓவியரால் வரையப்பட்டது. இதில் 4 மனித உருவங்கள் முதன்மையாக இருக்கின்றன. 4 வண்ணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 4 உருவங்கள் இவ்வுலகத்தின் 4 மூலைகளையும் 4 திசைகளையும் குறிக்கின்றன. ஒருவர் மற்றவரை சகோதரத்துவத்திலும் ஒன்றுப்பிலும் தழுவிக்கொள்ளும் உருவங்கள் இறுதியாக சிலுவையை பற்றி கொள்கின்றன. கிறிஸ்தவ மரபில் சிலுவை என்பது நம்பிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. ஏனெனில் இறப்புக்கு பின்னும் வாழ்வு உண்டு என்ற செய்தியை சிலுவை வழங்குகிறது. 4 மனித உருவங்களின் அமைப்பு படகு போலவும் உள்ளது. படகு என்பது திரு அவையின் அடையாளம். நீல நிறத்தில் காணப்படும் அலைகள் இந்த உலகின் உறுதியற்ற வலுவற்ற சூழலை காட்டுகிறது. 4 உருவங்கள் தழுவி கொண்டிருக்கும் சிலுவையின் அடிபாகத்தில் நங்கூரம் உள்ளது. கடலின் அமைதியற்ற சூழலில் அமைதியுடன் நிலை கொள்ள உதவுகிற நங்கூரமும் நம்பிக்கையின் அடையாளமாக உள்ளது. ஒட்டுமொத்த இலச்சினையிலும் ஓர் இயக்கம் உள்ளது. இந்த இயக்கம் தனிநபர்களின் தனித்த பயணம் அல்ல, மாறாக அவர்கள் குழுமமாக இணைந்து மேற்கொள்ளும் கூட்டுப்பயணம். இலச்சினையின் கீழ்ப்பகுதியில் நம்பிக்கையின் திருப்பயணிகள் எனும் மைய கருத்தும், மேல் பகுதியில் யூபிலி கிபி 2025 எனும் தலைப்பும் வழங்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையோடு நாம் அனைவரும் இணைந்து மகிழ்ச்சியோடு உள்ளங்களிலே பாடலை பாடுவோம். எதிர்நோக்கியின் திருப்பயணிகளாக நம்முடைய யூபிலி ஆண்டை நோக்கி நாம் பயணிப்போம். பரந்த கரங்களை தட்டி துவக்கத்தை துவங்க இருக்கிற எதிர்நோக்கினுடைய திரு பயணிகளாம் நம்முடைய வாழ்வில் எப்போதும் எல்லாம் நல்லதே நடக்கும். ஆண்டவரை நம்புவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்ற நம்பிக்கையோடு நாம் சேர்ந்து ஜெபிப்போம்.
ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையறாத பரிவிரக்கத்தால் காத்தருள உமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். அதனால் விண்ணக அருளை மட்டுமே எதிர்நோக்கியுள்ள இக்குடும்பம் முதல்நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதியடைய செய்வீராக. அமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் தவிர்க்க முடியாத துன்பத்தில் எல்லோருமே சிக்கி தவிக்கிறோம். இவ்வாறு இன்றைய வாசகத்தில் துன்பத்தின் சுமை தாங்க முடியாமல் தனிமையில் புலம்பி அழும் யோபு இறுதியில் இறைவன் என்னை கொன்றாலும் அவரிடத்திலே நம்பிக்கை வைப்பேன் என்று தஞ்சம் அடைகிறார். எல்லாம் மறைந்து சுகமான சுமைகளாகவே மாறின. இவ்வாசகத்தை கவனமுடன் செவிமடுப்போம். இறைவனின் நாமும் நம்பிக்கை கொள்வோம். விடியும் வரை படுக்கையில் புரண்டு உழல்வேன். யோபு நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. யோபு கூறியது: மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம்தானே. அவர்களின் நாள்கள் கூலியாள்களின் நாள்களை போன்றவைதாமே. நிழலுக்கு ஏங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையாள் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்த்தன. இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காயின. படுக்கும்போது எப்போது எழலாம் என்பேன். இரவோ நீண்டிருக்கும். விடியும் வரை புரண்டு உழல்வேன். என் நாள்கள் தரையின் ஓடுகட்டையினும் விரைந்தோடுகின்றன. அவை நம்பிக்கையின்றி முடிவடைகின்றன. என் உயிர் வெறுங்காற்றே என்பதை நினைவு கூர்வீர். என் கண்கள் மீண்டும் நன்மையை காணாம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்வது இனிமையானது. அதுவே ஏற்புடையது. ஆண்டவர் எருசலேமை மீண்டும் கட்டி எழுப்புகின்றார். நாடு கடத்தப்பட்ட இஸ்ரேலரை கூட்டி சேர்க்கின்றார். பல்லவி. ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றார். அவர்களின் காயங்களை கட்டுகின்றார். விண்மீன்களின் இலக்கத்தை எண்ணி அவை ஒவ்வொன்றையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். ஆண்டவர் குணப்படுத்துகிறார். நம் தலைவர் மாண்புமிக்கவர், மிகுந்த வல்லமை உள்ளவர். அவர் தம் நுண்ணறிவு அளவிடற்கு அரியது. ஆண்டவர் எளியோர்க்கு ஆதரவளிக்கின்றார். பொல்லாரையோ தரை மட்டும் தாழ்த்துகின்றார். பல்லவி. உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். உடைந்த உள்ளத்தோரை ஆண்டவர் குணப்படுத்துகிறார். ஆண்டவர் குணப்படுத்துகிறார். இரண்டாம் வாசக முன்னுரை.
அப்பணியில் என்னை முழுமையாக அர்ப்பணித்து செயல்பட்டு நான் எல்லோருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று கூறும் புனித பவுலடியார் இறைச்செய்தியை வார்த்தைகளால் போதிக்காமல் தன் வாழ்நாள் போதித்தது போல அவரின் ஆழ்ந்த அர்த்தமுள்ள அறிவுரையை கவனத்துடன் கேட்டு நாமும் நற்செய்தியாவோம். நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 16-19 மற்றும் 22-23 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மனநிறைவு அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானுவேன். எப்படியாவது ஒரு சிலரை ஏனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். நற்செய்தியால் வரும் ஆசியில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மார்க் நற்செய்தி அத்தியாயம் 1 இறை திருவசனங்கள் 29-39 முடிய. இயேசுவும் சீடர்களும் தொழுகை கூடத்தை விட்டு வெளியே வந்து யாக்கோபு, யோவானுடன் சீமோன், அந்திரேயா ஆகியோரின் வீட்டுக்கு சென்றார்கள். சீமோனுடைய மாமியார் காய்ச்சலால் கிடந்தார். உடனே அவர்கள் அதை பற்றி இயேசுவிடம் சொன்னார்கள். இயேசு அவர் அருகில் சென்று கையை பிடித்து அவரை தூக்கினார். காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவர் அவர்களுக்கு பணிவிடை செய்தார். மாலை வேளையில் கதிரவன் மறையும் நேரத்தில் நோயாளர்கள் பேய் பிடித்த அனைவரையும் மக்கள் அவரிடம் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். நகர் முழுதும் வீட்டு வாயில் முன் கூடியிருந்தது. பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை அவர் குணப்படுத்தினார். பல பேய்களையும் ஓட்டினார். அந்த பேய்கள் அவரை அறிந்திருந்ததால் அவற்றை அவர் பேச விடவில்லை. இயேசு விடியற் காலை கருக்களில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இவரோடு வேண்டிக் கொண்டிருந்தால் சீமோனும் அவருடைய இருந்தவர்களும் அவரை தேடி சென்றார்கள். அவரை கண்டதும் எல்லோரும் உம்மை தேடி கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, நாம் அடுத்த ஊருக்கு போவோம், வாருங்கள். அங்கும் நான் அச்செய்தியை பறைசாற்ற வேண்டும். எதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் கலிலேயா நாடு முழுவதும் சென்று
அப்படியே தொழுகை கூடங்களின் நற்செய்தியை பறைசாற்றி பேய்களை ஓட்டி வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த நூற்றாண்டில் அதிகமாக படிக்கப்பட்ட ஒரு புத்தகம், அது ஒரு ஆங்கில புத்தகம். அந்த புத்தகத்தின் பெயர் A Man's Search for Meaning, அர்த்தம் தேடும் வாழ்வு அப்படின்ற தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. இந்த புத்தகத்தை எழுதியவர் ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்தவர். இந்த புத்தகம் நான் படிச்சுட்டேன் இருக்கு. அந்த புக்கு ரொம்ப அருமையான புத்தகம். அது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும், ரொம்ப சின்ன புத்தகம் தான். யார் இந்த புத்தகத்தை எழுதியவரே? இந்த புத்தகத்தை அவ்வளோ ஒரு இத்தனை நூற்றாண்டு அதிகமாக படித்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா என்ன இந்த புத்தகத்தில் இருக்குது அப்படின்னா, இவர் ஒரு மருத்துவர். இவர் பேர் விக்டர் ஃப்ராங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர், ஒரு உளவியல் சைக்காலஜிஸ்ட். உங்களுக்கு தெரியும், இதை நான் 2 முறை சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், பட் இருந்தால் சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், ஜெர்மனி நாட்டை ஹிட்லர் என்பவர் ஆண்டு கொண்டிருந்த ஒரு சமயம், இப்போ 2ஆம் உலகப் போர். அப்போ பார்க்கிற போது அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, எல்லா யூதர்களையும் அவருக்கு யூதர்லாம் பிடிக்காது, ஜூஸ்லாம் பிடிக்காது. அதனால என்ன பண்ணுறார், பலவிதமான அடிமைத்தனங்கள் சிறையில் அடைக்கிறார், பயங்கரமான கொடூரமான வாதைகளுக்கு உள்ளாக்குறார். கான்சன்ட்ரேஷன் கேம்ப் அப்படின்னு சொல்லக்கூட வதைக்கிற விதங்களில் பெண்களை, பிள்ளைகளை, குழந்தைகளை, முதியவர்களை எல்லாம் போட்டு படாத பாடு. நிறைய படம்லாம் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான படம். அவ்வளோ மக்கள் கஷ்டப்பட்டுப்பாங்க. அது மாதிரி கேஸ் சேம்பர் சொல்லுவாங்க, எல்லோரும் உள்ளே போட்டு கேஸ் திறந்து விட்டு அப்படியே சாவடிக்கிறது. இது மாதிரி நிறைய கொடூரமான சித்திரவதைகளுக்கு மக்கள் ஆளாகிறார்கள். இந்த விக்டர் ஃப்ராங்கல் என்ற இந்த நான் சொன்ன இந்த மருத்துவர், டாக்டர், சைக்காலஜிஸ்ட், அவரும் கூட இந்த கான்சன்ட்ரேஷன் கேம்ப் சொன்ன மாதிரி அந்த வதைக்கப்படக்கூடிய அந்த கூடத்தில் இருக்கிறார். பலருடைய கஷ்டங்களை பார்க்கிறார். இப்போ பிள்ளையை விட்டுட்டு பிள்ளை பெற்றோர்கள் அல்லது கணவனை விட்டு மனைவி, அது ஒரு கொடுமை. நிறைய சாப்பாடு இல்லாமல் நிறைய விதங்கள் இப்போ தெரியும், இந்த எப்படியும் கொடுமைப்படுத்துவாங்களே, இதையெல்லாம் பார்க்கிறார். பார்த்த பிறகுதான் அவர் இந்த புத்தகத்தை மேன் சர்ச் ஃபார் மீனிங், வாழ்வினுடைய அர்த்தம் என்ன, இந்த கசப்பான அனுபவங்கள் மனிதனை எவ்வளவு வருத்தத்துக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்க, என்ன இந்த மனிதன் வாழ்வு என்ன அர்த்தத்தை தேடுகிறான் என்பதை தன்னுடைய புத்தகத்தில் அழகாக வடிக்கிறார். நான் சொன்ன ஒரு கடந்த நூற்றாண்டில் அதிகமாக வாசிக்கப்பட்ட ஒரு புத்தகம் அப்படின்னா இந்த மேன் சர்ச் ஃபார் மீனிங், அர்த்தம் தேடும் வாழ்வு அப்படின்ற புத்தகம். அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், இன்றைக்கி நம்முடைய வாழ்வு கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய நேரங்களில் இப்போ விட்டோம் அப்படின்னா, நீங்கள் பார்த்த இந்த வாசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தான் சொல்லுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்த்தா என் கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா, அவன் கஷ்டம் அவனுக்கு தான், தலைவலியும் பல்வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும் அப்படின்னு பழமொழி சொல்கிறது. இப்போ ஒவ்வொருவரும் கேட்டு பாருங்க, இந்த பசங்களாம் இருக்காங்க, இவங்களாம் படிக்கிற பசங்க, அப்போல படிக்கிறான், கரெக்டாக நர்சிங் படிக்கிறாங்க. போய் பாருங்கள், நாளைக்கு எந்த சப்மிட் பண்ணுவோம், அந்த வேலை இருக்கும், இந்த வேலை இருக்கும், அங்கே இருக்குது அம்மாவுக்கு பிரச்சனை, அங்கே இருக்குது அப்பாவுக்கு பிரச்சனை, எக்ஸாம் வருது, பசங்க ஃபீஸ் கட்டணும். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பெரியவங்களுக்கு பார்த்தா முதியவர்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்கலாம், வேறு ஏதாவது மனக்கவலை இருக்கலாம், பொண்ணு கல்யாணம் ஆகலையே, அந்த கல்யாணம் பொண்ணு குழந்தை வைக்கலையே, அந்த வீடு கட்டினே, அந்த இஎம்ஐ கட்டலையே, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதமான கஷ்டம், வருத்தம், வேதனை இருந்து கொண்டு இருக்கிறார். அவதான் மிக அழகாக ஆங்கிலத்தில் சொல்றாங்க, இந்த ஸ்கூல் ஆஃப் பிலாசபி அப்படின்னு சொல்ல, மெய்யியல் இருக்கிற ஸ்கூல், சாங்கியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறைய இருக்கு பிலாசபின்னு சொல்லுவாங்க மெய்யியல். அதில் சாங்கியா அப்படின்னு ஒரு பிலாசபி மெய்யியல் சொல்றாங்க, 3 விதமான துன்பங்களை மனிதர்கள் சந்திக்கிறார்கள். ஆம் ஆத்மிகா, ஆம் பௌத்திகா, ஆம் தைவிகா. நான் என்ன பேசணும் புரியல உங்களுக்கு, என்னடா ஃபாதர் வேற லாங்குவேஜ் பேசுறாரு. ஆம் ஆத்மிகா சான்ஸ்கிரிட். ஆம் ஆத்மிகா அப்படி என்பது மனிதனுடைய உடல் உள்ளத்தின் வழியாக வருகிற நோய்கள், துன்பங்கள், அதை வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும், உடலில் மனுஷனுக்கு இப்போ கட்டி வந்துச்சு, தலைவலி வந்துச்சு, ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, லிவர் ப்ராப்ளம் வந்துச்சு, கேன்சர் வந்துச்சு, இப்படி என்று உடல் மன ரீதியான உள்ள ரீதியான பிரச்சனைகள், பைத்தியம் ஆயிட்டான், தூங்க மாட்டான், வளருறான், ஏதோ ஒரு சோகமாக இருக்கான், என்ன ஆச்சுன்னு சில பேய் பிடிச்ச மாதிரி இருக்கான், அப்படிலாம் இன்னைக்கு சொல்லுவாங்களே. ஆம் ஆத்மிகா அப்படின்னு சொல்றாங்க. உடல் உள்ளத்தின் வழியாக வருகிற துன்பங்கள், நான் சொன்ன நோய்களாக இருக்கலாம்.
ஆம் பௌத்திகா அப்படின்னு சொல்றாங்க. விலங்குகள், இயற்கை சீற்றங்கள் வழியா திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் கால், பயங்கரமான குளிர், இதனால விலங்குகள்லாம் இருக்குல்ல, இப்போ சில இன்செக்ட்ஸ்லாம் இருக்கும், சில பூச்சி கடிச்சிச்சு, பல விலங்குகள் வழியாக இயற்கை சீற்றங்கள் வழியாக மனிதனுக்கு வருகிற துன்பங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம அதை சொல்றாங்க. இரண்டாவது ஆம் தைவிகா. ஆம் தைவிகா அப்படின்னு சொன்னா அவன் சொல்றான், கோள்கள் வழியாக அல்லது தீய சக்திகள் வழியாக உடலில் ஏற்படுகிற மனிதனுக்கு நிறைய துன்பங்கள் வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 3 விதமான துன்பங்கள். முதல் துன்பத்தில் நம்ம சும்மா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பல நேரங்கள் இப்போ டாக்டர் சொல்ற, இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த சுகர் பிரச்சனை, நிறைய பேர் கால் எரிச்சல் இருக்கு அவங்களுக்கு, இது பண்ண காலில் புண்ணு வந்துச்சா டாக்டர் சொல்வார், இதெல்லாம் சாப்பிடாதீங்க, இதெல்லாம் சாப்பிட்டா உங்களுக்கு நிறைய சுகர் ஆகிடும். அப்போ நம்ம சாப்பிடுவோம். அப்போ என்ன, காலில் புண்ணு வந்துடும். அந்த புண்ணு வந்து என்ன ஆகும், அந்த பண்ணி நகத்தை வெட்டணும், விரலை வெட்டணும், அப்புறம் காலையை வெட்டணும். அப்படியான சூழ்நிலைக்கு நிறைய பேர் இன்னைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்போ இந்த மாதிரியான துன்பங்கள் நமக்கு தெரியும், நம்ம இதை சாப்பிடக்கூடாது, இப்போ நம்ம கண்ட்ரோலாக ஆகணும், கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண, உணவு கட்டுப்பாடு வேணும். ஆனால் அதை நம்ம பண்ணுறது இல்லை. அதன் வழியாக நிறைய கஷ்டங்களை, துன்பங்களை இன்னைக்கு மனிதன் ஏற்றுக்கொள்கிறார். நிறைய மருந்துகள், மாத்திரைகள் அப்படிலாம் போகிறான். இது கூட தங்க 2 விதமான நான் சொன்ன இயற்கை சீற்றங்களில் அழிவுகள், அல்லது நான் சொன்ன தீய சக்திகள் அல்லது கோள்களில் வருகிற அழிவுகளை வந்து மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது, அனைவருக்குமே துன்பம் என்பது உண்டு என்பது. இதற்கு முதல் வாசகம் ரொம்ப தெளிவாக பதில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை திருப்பி நான் வாசிக்க ஆசை. யோபு உங்களுக்கு தெரியும், யோபுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம வாசிக்கிறோம். மண்ணில் வாழ்வது மனிதனுக்கு போராட்டம் தானே. ஒரு கவிதை மாதிரி, ஏடா பிறந்தோம் இந்த உலகத்தில், நாளா கஷ்டம், எப்பா சாமி முடியலடா அப்படின்னு சொல்ற மாதிரி யோபு சொல்றார், மண்ணில் வாழ்வது மனிதனுக்கு போராட்டம் தானே. அப்படி நாட்கள் கூலி ஆட்களின் நாட்களை போன்றவை தானே. நெழும் இயங்கும் அடிமை போலவும் கூலிக்கு காத்திருக்கும் வேலையான் போலவும் வெறுமையான திங்கள்கள் எனக்கு வாய்ந்தன சொல்றார். தன்னை பற்றி சொல்றார், இன்னல் மிகு இரவுகள் எனக்கு பங்காய். நான் படுக்கும் போதோ எப்பா எனக்கு சந்தோஷமே இல்லை. படுக்கும் போது அடுத்த வர பாருங்க, படுக்கும் போது எப்போது எழலாம் என்பேன். நான் படுத்தோம் என்ன பண்ணுவோம், தூங்கணும் தான் ஆசை, எப்போது எழலாம், தூக்கம் வரமாட்டேன். நிறைய பேர் இங்கே சொல்கிறான், நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் தூக்கமே வரல ஃபாதர், அதை பற்றி நினச்சிக்கிறேன், இதை பற்றி நினச்சிருக்கேன், என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ஐயோ தூக்கமே என்பேன். இரவு நீண்டு கொண்டிருக்கும் விடியும் வரை புரண்டு உழல்வேன். நிறைய பேர் சொன்ன மாதிரி புரண்டுப்பா ஃபாதர், நைட்லாம் தூக்கமே வரல, தூங்கவே முடியல. இன்னைக்கு மட்டும் இல்லை, தூக்கம் மாத்திரை போட்டு நிறைய பேர் தூங்குற கூட்டங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கிறது, நீண்டு கொண்டு இருக்கிறது. என் நாட்கள் தரியின் ஓடை கட்டையில் விரைந்தோடின, அவை நம்பிக்கை என்று முடிவை அடைகின்றன. என் உயிர் வெறுங்காற்று போன்று நினைவு கூறுகிறது, என் கண்கள் மீண்டும் நன்மையை காணும். அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஃபீல் பண்ணி, எவ்வளவு கஷ்டப்படுத்தி, எவ்வளவு வருத்தப்பட்டு இந்த வார்த்தைகளினா உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி வாழ்ந்தவர், அவருடைய சூழ்நிலை எப்படி போனது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நம்ம அதை பற்றி பேச நினைக்கிறேன். ஆக அவ்வளவு ஒரு கஷ்டமான நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தன் மனைவி, தன் பிள்ளைகள், தன்னிடமிருந்த வேலையாட்கள் அனைவரும் போய் ஒரு அனாதை மாறி இந்த மனுஷன் அப்படியே தன்னந்தனியாய் விடப்படு. அதான் சொல்றாரு, அவ்வளோ ஏயா மனுஷன் பிறந்தான், ஏயா வாழ்ந்த, செத்து போலாமே அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி அவரும் அவன் யோசிப்பாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்வு. நான் சொல்லிட்டேன் முதல்ல, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிலையில இந்த வருத்தங்கள் வரும். இப்போ ஒவ்வொரு நிலை, இப்போ சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் ஏதோ ஒரு விதத்துல இப்படியான ஒரு நிலையை நம்ம கடந்து போவோம். துன்பம் இல்லாத ஒரு வாழ்வு இல்லவே இல்லை. அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க உங்களையும் ஏமாத்திக் கொள்கிறீர்கள். கஷ்டமே இல்லாம அப்படியே மேலே போனச்சா நீங்கள் சீக்கிரம் காலி நிற்க மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் தான், எனக்கு இப்போ கூட ஞாபகம் வருது. அவன் பேர் ராஜா, ரொம்ப அழகாக இருப்பான். இப்போ வரும்போது தான் ஞாபகம் வச்சா நான் சொல்கிறேன். ராஜா ரொம்ப அழகாக இருப்பான். வெரி ரெடில்ஸில் 2002ஆம் ஆண்டு நான் அங்கே உதவி பங்கு தந்தையாத போது அவன் தான் அந்த யூத்துக்கு இன்சார்ஜாக இருந்தான். பயங்கரமாக இருப்பான். அவனுக்கு நடிகர் மாதிரி, அவ்வளோ ஸ்மார்ட் பாய், ரொம்ப பயங்கரமாக இருப்பான். ராஜா சாதாரண ஒரு பையன் தான். அவன் யோசிச்சு கொண்டிருக்கும்போது திடீர்னு பார்த்தா அவன்கிட்ட நிறைய மாற்றங்கள் தெரிந்தது. அவன் அப்பா இல்லை, அம்மா, அக்கா, 2 அக்கா அப்படியாச்சுன்னா அவன் பார்த்தா நிறைய மாற்றங்கள். வீடு வாங்கிட்டான், அப்புறமா அக்கா அவருக்கு கல்யாணம் பண்ணுறான், எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். வாழ்க்கையில் அவன் சாதாரணமாக இருந்தால் அவன் வாழ்வில் நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். அப்போ அந்த பங்குலேருந்து நான் மாற்றாகி நான் வேறு பங்கு சத்திய வீடு அந்த பங்கு போயிட்டேன். திடீர் ஒரு நாள் நான் ஒரு கேட்குறேன், ஃபாதர் வாங்க, நான் ஒரு இது வேலை செய்கிறேன், மரம் எடுத்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் என்னை ப்ளஸ் பண்ண கூப்பிட்டான். எப்படா அப்படின்னா
வேற லெவல் ஃபாதர் அப்படின்னா நான் சொன்னேன், ரே ராஜா நான் தெரியல தம்பி, நீ ஏதோ பார்த்துக்க, நல்லா இரு, சந்தோஷமா இரு. இங்கே தான் கோயம்பேலோட அவன் தங்கச்சிக்கு வந்து அக்காவுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணி பயங்கரமாக அதிகமாக செலவு செஞ்சு பண்ணான். திடீரென்று எனக்கு ஒரு நாள் காலையில் ஒரு கால் வருது, அங்கிருந்து ரெடிட்ஸ்லேருந்து, ஃபாதர் ராஜா செத்துட்டான். 26 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா ஆச்சு? தூக்கு போட்டு செத்துட்டான். அப்புறம் தான் அந்த சாவுக்கு நான் போனேன். என்னுடைய இறப்புக்கு போகும்போது தான் கண்டுட்டா இவன் என்ன பண்ணியிருக்கான், அகலக்கால் 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கிட்டான் ஒருத்தர்கிட்ட. அந்த நான் சொன்னேன்ல, அந்த வியாபாரத்தில் அவனுக்கு பைசா இல்லை, இங்கே கடன் வாங்கி அங்கே கடன் வாங்கி அங்கே கடன் வாங்கி இங்கே கடன், அகலக்கால் விரித்து விட்டு தான் செஞ்சுருக்கான். ஒரு சுகபோக வாழ்வு. அதை அவனால் சந்திக்க முடியல. அந்த வாகன கடனை ஒன்று நெருக்கிறாங்க. ஒரு சின்ன பையன், ரொம்ப பெரிய பையன் இல்லை, ஆனால் நிறைய கனவுகளோடு இருக்க பையன், நல்லா கோவிலுக்காக உழைக்கக்கூடிய பையன். அப்படி இறப்பு எனக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம். நான் நிறைய பேர் சொல்வது ஒன்றுதான், நான் சொன்னேன், துன்பங்கள் யாரால் வருகிறது, என்னால் தான் வருது. ராஜா ரொம்ப அழகான பையன், அற்புதமான பையன், பக்தியான பையன், அம்மா அப்பாவுக்கு குடும்பத்துக்காக உழைச்ச பையன். கொஞ்சம் விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் அவன் நினச்சிருந்தானா அவன் இன்னைக்கு எங்கேயோ இருந்திருப்பான். ஆனால் அவன் இன்னைக்கு இல்லை. அவன் இறந்து ஆல்மோஸ்ட் 22 ஆண்டுகள் ஆகிவிட்டது, 21 ஆண்டுகள். அப்புறம் நான் யோசித்து பார்க்குறேன், எனக்கு இந்த துன்பம் அப்படி ஒரு விஷயத்தை நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம்ல, யோபு சொல்ல மாதிரி யாரால் வருகிறது என்பதை விட எப்படி வருகிறது என்பதாம். எதனால் வருகிறது என்னால். நான் இதை வந்து பல முறை சொன்னேன். இப்போ எனக்கு சுகர் இருக்கு வச்சுங்களேன், நான் தான் எனக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கணும். நான் திருப்பி டாக்டர் சொல்கிறேன், மாத்திரை சாப்பிடுங்க, உணவை கண்ட்ரோல் பண்ணுங்க, சுகர் சாப்பிடாதீங்க, இனிப்பான பொருள் சாப்பிடாதீங்க. நீ வாயை மூடு, எங்களுக்கு தெரியும், நான் எல்லாம் சாப்பிடுவேன், முடிஞ்சிச்சு, உனக்கு எல்லாமே வரும். சுகர் வந்துச்சுன்னா பிபி வந்துடும், பிபி வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும், அப்புறம் உங்களுக்கு கிட்னி, அவன் பெரிய லிஸ்டே சொல்கிறான். இப்போ உங்களுக்கு போல வச்சுங்களேன், அதெல்லாம் அவங்க வந்து சேர்த்து கொடுக்கப்படுகிறதா. ஒரு நோய்க்கு எல்லாம் இனமாக கொடுப்பாங்க, இனமாக கொடுக்குறதா எல்லாமே போட்டு. நீ வந்து நிறைய பேர் சொல்கிறான், ஏன் இந்த 26 வயசு 32 வயசுலாம் எனக்கு நிறைய பேர் செத்து போகிறாங்கன்னா, சுகர் வந்தாலே ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே மைல்டு ஹார்ட் அட்டாக். இந்த என்னது சொல்லுவாங்க, என்ன ஹார்ட் அட்டாக் அது, என்ன ஹார்ட் அட்டாக் சொல்லுவாங்க, மைல்டாக வந்து பொழைச்சிக்கலாம். அப்புறம் வேற என்ன ஹார்ட் அட்டாக்கு, அப்படி அடிச்சுன்னா தூங்கும் போதே போயிடுவீங்க. நான் பயங்காட்டுக்காக சொல்ல. அப்போது என்னுடைய உடல்நலத்தில் எனக்கு இந்த உடல்நல குறைவு இருக்கிறது என்பதை எனக்கு தெரிகிறது. அப்போ நான் தான் என் உடல்நலத்தை பேணி காக்க வேண்டும். அதை காக்காத போது தான் நானே என் வாழ்வை அழைத்துக் கொள்கிறேன். அப்போ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி 2 விஷயம் சொல்லி முடிச்சிடலாம். இன்னைக்கு வந்து துன்பங்கள் நிச்சயமா இருக்கிறது, துன்பம் இல்லாத ஒரு வாழ்வு இல்லை. அதுதான் அவனுக்கு முதல் வாசம். இந்த துன்பத்திலிருந்து எப்படி இதை எதிர்கொள்வது, அதுல இருந்து எதிர்கொள்ளணும். துன்பத்திலிருந்து விடுதலை பெற முடியாது, எதிர்கொள்வது எப்படி எதிர்கொள்வது. இன்னைக்கு 2ஆம் வாசம் ரொம்ப அழகான ஒரு வாசகத்தை நான் வாசிக்கிறேன். பவுலடிகளார் மிக அழகாய் சொல்கிறார். முதல் விஷயம், பவுலடிகளார் நான் கற்றுக்கொள்ள வேண்டியது, தனக்காக வாழாதவர் பிறருக்காக வாழ்ந்தவர். அவருடைய வரலாறு தெரியும். அவர் சாதாரண ஒரு ஆள் கிடையாது, பயங்கரமான அறிவுஜீவி. திருச்சட்டத்தை அப்படியே கரைச்சி குடிச்சவர். யாரிடமும் வாதம் செய்ய, விபிலியத்தை வாசிங்க, அவர்கிட்ட யாரும் ஏதென்ஸ் தங்களை போய் வாதம் செய்கிறார். முதல் ஏதென்ஸ் கிரேட் நாட்டில் இருக்கு, அங்கெல்லாம் பெரிய பெரிய அறிவுஜீவிகள், அவங்க முன்னாடியே நின்று வாதம் செய்யக்கூடிய ஒரு ஆள். அவரை ஒருத்தனை எதிர்க்க முடியாது, அவ்வளோ ஒரு ஆள். இன்னைக்கு சொல்றாரு, ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்லி தனக்கு சொல்றார், நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன், நான் எல்லோருக்கும் எல்லாம் ஆனேன்னு சொல்லி நற்செய்தியை பல இடங்கள்ல பல துன்பங்கள் பல வேதனைகள். உங்களுக்கு டைம் இருந்தால் எடுத்து வாசி, 2 கொரிந்தியர் 11 எடுத்து வாசினா தெரியும். அவர் சொல்வார், நான் எவ்வளோ பாடுபட்டேன், என்னை அடிச்சாங்க, என்னை சிறையில் போட்டாங்க, என்னை நிர்வாணமாக்குனாங்க, என்னை குளிரில் போட்டாங்க, எனக்கு ட்ரெஸ்ஸு கொடுக்கவே, எனக்கு சாப்பாடு தரவே இல்லை, என்னை சாட்டு அடித்தார்கள், என்னை பல விதமான இன்னல்களுக்கு ஆளானார்கள். வசனம் மிக அழகாக பெரிய நீண்ட ஒரு டிஸ்கிரிப்ஷன். பார்த்தீங்கன்னா அவ்வளவு தாங்கி கொண்டு சொல்றார், எல்லோருக்கும் நான் எல்லாம் ஆனேன், நற்செய்தி அறிவிப்பது எனக்கு மனநிறைவு தருகிறது அப்படின்னு சொல்றார். நான் நினைச்சு பார்த்த முதல் விஷயம், இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நிறைய நேரங்கள் பிரச்சனை, பாதை எனக்கு தான் பாதை கஷ்டம், என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. ஏங்க நம்மளோட எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. நிறைய பேருக்கு 1000 பிரச்சனை இருக்கு, எனக்கு வந்து ஒரு பிரச்சனை தான் இருக்கும். நம்ம 1000 பிரச்சனை பற்றி யோசிக்கிற, அடுத்தவங்களை பற்றி கொஞ்சம் சிந்திங்க. எனக்கு பாருங்க, அவரு பிரச்சனை வந்து பிரச்சனை தெரியல, மற்றவங்களை பற்றி யோசித்தார். மற்றவங்களுக்காக தன் வாழ்வை அவரை கடந்து சென்ற போது அவருடைய துன்பங்கள் அவருக்கு பெரிதாக தெரியவே இல்லை. நீ நான் சொல்லுவதுதான் வசனம் கணக்காக சொல்லும் மாதிரி, நீ நம்முடைய வாழ்வில் கூட என் கஷ்டம், என் துன்பம், என் வேதனை, எல்லாம் ஏன் நோய், நான் பல முறை சொல்வது உண்டு. உங்கள்லாம் டைம் இருந்தால் போயிட்டு வாங்க. நீங்கள் இங்கே இருக்க அத்தனை பேருக்கு நான் சொல்கிற ஒரு சின்ன செய்தி தான்,
டைம் இருந்தால் நான் பல முறை போயிட்டு வந்துருங்க. நான் ஜிஹெச்சுக்கு போயிட்டு வாங்க. ஒரு நாள் காலைல போயிட்டு சாயங்காலம் வாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் புலம்பவே மாட்டீங்க. ஒரு குழந்தை என் பங்கில் இருந்தாங்க. அந்த குழந்தைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, போனேன் ஜிஹெச்சில். தர்பூசணி பழம் பார்த்துருக்கீங்களா? இப்போ வரும் சீசன் வரப்போகுது. தர்பூசணி பழம் எப்படி இருக்கும்? அதை மூடிய தலையில் மூடலாம்ல, வெட்டினா பழத்தை எடுத்துகிட்டு மேலே ரவுண்டாக இருக்கும்ல. பல பிஞ்சு குழந்தைங்க தலையில் தர்பூசணி பழம் மாதிரி உள்ளே போட்டுருந்தாங்க. என்னடனா ஓப்பன் பண்ணிட்டாங்க. உள்ள அவ்வளோ பிரச்சனை. மூளையில் இங்கே டிவி வச்சுருக்கான். நம்ம வீட்டில் தண்ணி திறப்போம்ல, சத்தியமாக நான் சொல்கிறேன், பொய்ஸாக சொல்லல, திறந்தா தண்ணி ஊற்றுது, லீக்கேஜ். அது ஒரு வச்சுருக்கான் டியூப் மாதிரி, மூளையிலேருந்து தண்ணி ஊற்று. அந்த வயசு குழந்தைக்கு 4 வயசு, 3 வயசு, 2 வயசு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயோ ஆண்டவரே எங்களை எவ்வளோ நீங்கள் படைச்சிருக்கீங்க. இதுதான் பல நேரங்களில் அடுத்தவங்களுடைய பிரச்சனை நமக்கு தெரியுதே இல்லை. அதனால என் பிரச்சனை எனக்கு பெரிய பிரச்சனையாப்பா, அதை நினச்சு ஐயோ. முதல் விஷயம் இன்னைக்கு ரொம்ப அழகான சொல்றார். அவர் நற்செய்தி எல்லோருக்கும் எல்லாமானே அனைவருக்கும். அடுத்தவனை பற்றி நம்ம யோசிக்கணும். அடுத்தவனை பற்றி நீங்கள் அடுத்தவங்க செய்ய ஏதாவது முயற்சி எடுங்க. உங்கள் பிரச்சனை பாதி குறைஞ்சிடும். எப்போ நம்ம சுயநலமாக இருக்கோமோ அப்போவே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து விடுகிறது. 2வது செய்தி, இன்னைக்கு நம்ம துன்பத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் இயேசு ரொம்ப அழகாக சொல்லலாம். இயேசு விடியற்காலையின் கருக்கிலிருந்து தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று அவர் இறைவிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். இயேசுக்கு இல்லாத பிரச்சனையா? திருச்சட்ட அறிஞர்கள் அவர் எப்போ மாட்டுவார், மறைவு அறிஞர்கள் அவரை எப்போ போட்டு தாக்கலாம், கூட இருந்த சீடர்கள் அவருடைய அறியாமைகள், பேய் பிசாசின் தொல்லைகள், எத்தனை விதமான அவமானங்கள், எப்போ அவரை கொலை பண்ணலாம், எப்போ அவரை வாயை பிடுக்கலாம் என்பதை எல்லாம் காத்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவர் எப்படி இந்த ஒரு துன்பத்திலிருந்து வெளிவந்தார்? வசனம் அழகாய் சொல்கிறது, அவர் தனிமையான இடத்திற்கு புறப்பட்டு சென்றார், இறைவிடம் வேண்டினார். இன்னைக்கு நானும் நீங்களும் கூட நமக்கு உலகத்தில் துன்பம் இருக்கு. அதான் பூசை, அதான் ஜபம், அதான் ஆராதனை, அதுதான் நவநாட்கள், இப்படி எல்லாம் நம்ம வளர்த்துக்கணும்னா அவர் தான் எனக்கு எல்லாம். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு பதிலுரை. உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆமா, உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அடைக்கலமா இருக்கு. படைகளின் ஆண்டவர் அவர். இன்னைக்கு நம்முடைய மாண்போடு கூட நான் சொல்வேன், நிறைய நேரங்களில் 2 விஷயம் தான். அடுத்தவங்க பற்றி நம்ம யோசிப்போம், அடுத்தவங்க நல்லது செய்ய ஆரம்பிப்போம், உங்கள் பிரச்சனை பாதி பிரச்சனை குறைஞ்சிடும். 2வது, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. இங்கிலீஷ் ரொம்ப அழகாக செய்யும், ஐ ஹேவ் a big God, என்னுடைய கடவுள் பெரியவர், சாதாரணவர் இல்லை. எனக்கு பிரச்சனை இருக்கு, ஆனாலும் கூட அந்த கடவுளை நம்புறேன். அவர் என்னுடைய பிரச்சனை வந்து வெளிவருவதற்கு, துன்பம் வந்து வெளிவருவதற்கு எனக்கு வலுவையும் ஆற்றலை கொடுப்பார் அப்படின்னு நம்புறேன். அதான் இயேசுவே பண்ணியிருக்கிறார். இயேசுவே கருக்கள் எழுந்தார், இரவு முழுவதும் ஜெபித்தார், மாலை முழுவதும் ஜெபித்தார், தந்தையோடு அவர் உறவு கொண்டார். அதன் வழியாக தான் அவருக்கு வலிமை கிடைத்தது. அவருடைய துன்பங்கள், அவருடைய எதிர்ப்புகளை எல்லாம் அவரால் மேற்கொள்ள முடிந்தது. அவர் உடைந்து போல, அவர் உடைஞ்சு போய் உட்கார்ந்து போல, அதையெல்லாம் மேற்கொண்டு அவரால் மிகப்பெரிய ஒரு லட்சியத்தை அடைய முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட தான் ரொம்ப அழகா எதிர்நோக்கின் திருப்பயணிகள். நம்ம முடங்கி போகக்கூடிய வாழ்வல்ல, உடைந்து போகக்கூடிய வாழ்ல முயன்று கொண்டே இருக்கணும், முயற்சி எடுத்து கொண்டே இருக்கணும். இதுலேருந்து வந்துடும், இன்னும் முயற்சி எடுப்போம், இன்னும் வந்துடலாம், இன்னும் செய்யலாம். நம்பிக்கையோடு பயணிப்போம். நிச்சயமாய் ஆண்டவருடைய கரம் நமக்குள்ள இருந்து வழி நடத்தும். நாம் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கை படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியம் பிறந்தவராம் இயேசு
ஆண்டவராக இயேசு அருமையான இந்த நல்ல நாளில் அவருடைய திரு சமூகத்தில் நம்மை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். நம்மை உருவாக்கி ஆண்டவர் நம்மோடு எப்போது இருக்கிறவர் என்ற நம்பிக்கையில் நம்முடைய விண்ணப்பங்களை, தேவைகளை, மன்றாட்டுகளை அவருடைய பாதத்தில் எடுத்து அருள் பொழிவு செய்துள்ளார் என்று சொன்ன இயேசுவே, உமது அருள் பொழிவால் திருநலைப்படுத்தப்பட்டு திரு அவையின் மெய்ப்பர்களாய் திறன்பட பணி செய்து கொண்டிருக்கும் திருத்தந்தை பிரான்சிஸ், என் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இறை விருப்பத்தை உணர்ந்து யூபலி கொண்டாட்ட பணிகளை முழு ஈடுபாட்டோடு செய்ய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீர்வாதத்தின் ஊற்றே எம் இறைவா, இறைவேண்டல் ஆண்டில் உம் அருளை நிரம்ப பெற்றுக்கொள்ள இங்கு வந்து செபிக்கின்ற அனைத்து மக்களையும் அவர்களுடைய ஆன்மன தேவைகளையும் உம் பதம் அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் உமது வல்லமையுள்ள ஆசிரால் நிறைவேற்றி இறைவனின் அடிச்சுவற்றை பின்பற்றுகின்ற மக்களாக வாழ வருமரல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என் மனதுக்கேற்ற மெய்ப்பர்களை உங்களுக்கு தருவேன் என்ற எம் இறைவா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைமை பொறுப்பில் இருக்கும் அனைத்து துறை தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவர்கள் அனைவரும் தங்களது பணிக்காலத்தில் நேர்மை, வாய்மை, கடமை போன்ற தலைத்துவ பண்புகளுக்கு முதலிடம் கொடுத்து மக்கள் நலத்திட்டங்களை நிறைவேற்ற அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பங்கு என்னும் குடும்பத்திற்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். யூபிலி ஆண்டிற்காகவும் அதன் முன் தயாரிப்பான இறைவேண்டல் ஆண்டிலும் எம் பங்கு தந்தை எடுக்கும் எல்லா முயற்சிகளுக்கும் கணித்ததும் நாங்கள் இறை திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் இறைவழியில் என்றும் மகிழ்ந்திருக்கவும் எதிர்த்தொழில் என் திருப்பணிக்காக நேரிலும் சேர்ந்து இலங்க அருள் புரியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஜெபிப்போம். இன்று பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி புனித அருளானந்தருடைய நினைவை நாம் ஞாயிற்றுக்கிழமை, அதனால கொண்டாடல. ஜான் லிபரேட்டோ போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர், மிகப்பெரிய ஒரு அரச குடும்பத்திலே உயர் பதவியில் இருந்தவர், அறிவு ஜீவி. அவருடைய தாய் விரும்புகிறாள் தன் மகன் தன்னோடு இருக்க வேண்டும் என்று. ஆனால் அவருடைய வாழ்க்கை வரலாற்று எடுத்து வாசித்தீங்கன்னா, நான் இந்தியாவுக்கு தான் போவேன், நான் ஒரு மிஷினரியாக, நான் ஒரு நற்செய்தி பணியாளராக வாழ்வேன் என்று சொல்லி நம்முடைய இந்திய திருநாட்டுக்கு வந்து சிவகங்கை இந்த பக்கத்தில் ஓரிரு இடத்துல நம்மை போல இந்த மக்கள் அந்த காலத்தில் இருந்த உடைகளை அணிந்து கொண்டு தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு நற்செய்தியை எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ துன்பங்கள் மத்தியிலும் கூட அறிவித்தவர். அவங்க அம்மா வந்துருப்பா, நீ திருப்பம் இந்த நாட்டுக்கே வந்துரு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் இறந்தால் கூட இந்த மண்ணிலே இறப்பேன் என்று சொல்லி தலை வெட்டுண்டு ரத்தம் சிந்தி செம்மண் புனிதர் என்று அழைக்கப்படுகிற ஓரியூர் மண்ணில இன்றளவும் அவருடைய மண் சிவந்த மண்ணாக இருந்திருக்கிறது என்றால் அவருடைய வாழ்வு எப்படி இருந்திருக்கும்? அவர் இறந்தபோது தொடர்ந்து 5 நாட்கள் விடாது மழை பெய்ததாக வரலாறு சொல்கிறார். நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்முடைய வாழ்வு இவங்கெல்லாம் நமக்கெல்லாம் முன் உதாரணங்கள். அவை இன்னைக்கு நானும் நீங்களும் கூட அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்விலும் கூட வருகிற அத்தனை விதமான காரியங்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியை தரவும், குறிப்பாக நாம் எதிர்கொள்ள இருக்கிற நம்முடைய தேர்தல், இந்த நாட்டினுடைய தேர்தல் தலைவிதியை மாற்ற இருக்க வேண்டி இருக்கிறது. பல கூட்டணி கட்சிகள்லாம் இப்போவே தொகுதி பங்கீடு செய்கிறாங்க. பல புதியவர்கள் எல்லாம் கட்சிகளை உருவாக்கி துவங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு பெரிய மாற்றத்தை நாம் நோக்கி பயணிக்க வேண்டும். நல்ல தலைவர்கள், மக்களின் நலன் கொண்ட தலைவர்கள், சிறுபான்மையரை நசுக்காத தலைவர்கள் உருவாக வேண்டும், அரசு உருவாக வேண்டும் என்று நாம் என்றார். அன்பாண்டவரை அருமையான நாளுக்காய் மக்கள் செலுத்துகிறோம்.
பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உடைய பாதத்தை அண்டி வந்திருக்கிறோம். நாங்கள் ஈரடித்த எங்களுடைய எல்லா விதமான மன்றாட்டுகளையும் தேவைகளையும் அறிந்து அவற்றை எல்லாம் நிறைவாக தந்தைகளை ஆசீர்வதித்து வழிநடத்த பாதுகாக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். தருவேன் இறைவா என் இயேசுநாயகா, உள்ளமெனும் கோவிலிலே நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசுநாயகா, உள்ளமெனும் கோவிலிலே நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, என்ன தருவேன் இறைவா. மண்ணில் விளைந்த பொருளை கொண்டு வந்தேன், மனதை முழுவதுமாய் தந்து நின்றேன். கோதுமை பனி போல நானும் வந்தேன், திராட்சை கொடியோடு இணைந்து நின்றேன். வாழ்வின் வழிகளை வாழ்ந்த நிறைகளை ஏற்றிட கொண்டு வந்தேன், தேடி உன்னிடம் வருகிறேன் தருகிறேன் ஏற்றவாய். என் இறைவா இறைவா, எல்லாம் தந்தை உன்னிடம் தந்தை ஏற்பாய் ஏற்பாய். என தருவேன் இறைவா. உழைப்பின் வியர்வையை கொண்டு வந்தேன், உழைக்க கற்றுத் தந்தாய் மகிழ்ந்து வந்தேன். மன்னிக்கும் மனதை உந்தன் பாதம் தந்தேன், மாற்றம் காண என்னை முழுதும் தந்தேன். உகந்த பலியிட உன்னிடம் நான் வந்தேன், மேலெழும் தூபம் போல் என் மனம் உயர்த்துகிறேன், வருகிறேன் தருகிறேன் ஏற்றருள்வாய். என் இறைவா இறைவா, எல்லாம் தந்தேன் உன்னிடம் தந்தேன் ஏற்பாய் ஏற்பாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசுநாயகா, உள்ளமெனும் கோவிலிலே நீ வருவாய். என்ன தருவேன் இறைவா என் இயேசுநாயகா, உள்ளமெனும் கோவிலிலே நீ வருவாய். என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, என்னோடு வாழவா என் அன்பு தெய்வமே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, எல்லாமே நீ தந்த கொடைதானே, என்ன தருவேன் இறைவா. அன்புக்குரிய நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த நன்றி பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலுகுறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களை நீ படைத்திருக்கின்றேன். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் அருள் அடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும்
அன்பான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களுமாக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாக எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்கையில் எமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள் போலும் அனுபவித்து மட்டுமன்றி இப்பொழுது நிலை வாழ்வின் பிணையும் கொண்டுள்ளோம். பேரலில் உமது ஆவியாரின் முதல் கலைகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்று முந்தைய நம்புகிறோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழ செய்தி. ஆகவே நாங்கள் வானக தூதர் புனிதர் அனைவரோடும் இணைந்து உம்மை புகழ்ந்தேத்து அக்கடித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே இப்படி ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்தமே தாண்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்க நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்க நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகும் பலருக்காகும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் புதிய மாதத்தினுடைய 4ஆம் நாளிலே நாம் அனைவருமாக ஆண்டவருடைய சன்னதியிலே குழுமி இருக்கிறோம். 2024ஆம் ஆண்டை துவங்கி ஜனவரி மாதத்தை முடித்து இதோ இந்த 35 நாட்கள் நான் கணக்கு போட்டு பார்த்தேன். இந்த ஒரு புதிய மாதம் பிப்ரவரி மாதம் மிக வேகமாக செல்லக்கூடிய ஒரு மாதம். இந்த மாதத்தின் 4ஆம் நாளிலே அவனுடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் நம் அனைவரையும் அழைத்து வந்திருக்கிற தெய்வத்திற்கு ஒரு விசையாய் நாம் நன்றி சொல்வோம். நான் சொன்ன மாதிரிதான் நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொருடைய வாழ்விலும்
இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பல பல துன்பங்களோ கவலைகளோ கஷ்டங்களோ, அது பண பிரச்சனையாக இருக்கலாம், மன பிரச்சனையாக, உடல் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்பத்தை பற்றி, பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்து, அல்லது தந்தைகளை குறித்து, வயதாகிவிட்டது, முதுமை, பணம் இல்லை, வீடு கட்டலை, பெரிய தொல்லைகள், நிறைய விஷயங்கள் நம்மை அழுத்தி கொண்டு இருக்கலாம். அன்றைக்கி வசனம் திருப்பாடல் 147:3 மிக அழகாக சொல்கிறார். இன்னைக்கு வாசித்த பதிலுரை பாடல், உடைந்த உள்ளத்தாருக்கு ஆண்டவர் அடைக்கலமாக இருக்கிறார். இன்னைக்கு அவர் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார். இந்த ஒரு பாடல் நிறைய நேரங்களில் நான் நினைப்பேன், இந்த சொல்ல மாதிரி இன்னைக்கு நம்ம கேட்ட யோபு சொல்ல மாதிரி, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை, ஆண்டவரே என்னை விட்டு எல்லாம் போயிட்டாங்க, நான் தனிமையில் விடப்பட்டு இருக்கிறேன், ஏன் நான் பிறந்தேன் என்று எனக்கே தெரியல, நான் பிறக்காம இருந்திருக்கலாமோ அப்படி என்று சில பல நேரங்களில் யோபுவை போல கூட நாம் கூட நிறைய நம்முடைய பிள்ளைகளை குறித்து, வீட்டில் நடக்கிற கஷ்டங்களை குறித்து நம்ம இப்படி வேதனைப்படுவது உண்டு. இந்த ஒரு பாடல் ஒரு அருமையான பிள்ளை பாடியது, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நான் வாழ்கிறேன், உம்மை தேடி ஓடி வருகிறேன், பாரும் இயேசுவே என்னை பாரும் இயேசுவே, என் கையை பிடிச்சிக்கிட்டு என்னை நடத்தும் இயேசுவே என்ற பாடலை கண்களை மூடி நாம் ஜெப வாஞ்சையோடு பாடுவோம். இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்றும் யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, உம்மை நம்பியே நானும் வாழ்கிறேன், உம்மை தேடியே ஓடி வருகிறேன், பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கையை புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, வரும் பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கையை புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. கவலை எதில் பெருகும் போது நான் கலங்கி போகிற ஆண்டவரே, வெளியில என்னால சொல்ல முடியல, எனக்குள்ள நான் அழுகிற ஆண்டவரே, என்னை தேய்ச்சிட எனக்கு யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய எனக்கு யாருமே இல்லை, ஆனா நீங்க இருக்கீங்க ஆண்டவரே, என்னை பாருங்க இயேசுவே, என் கையை பிடிச்சிட்டு என் கூட நடங்க இயேசுவே. கலங்கி போகிறேன், வெளியே சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன், கவலை என்னை பெருகும் போது கலங்கி போகிறேன், வெளியே சொல்ல முடியாமல் எனக்குள் அழுகிறேன், யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, பாரும் இயேசுவே என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை, இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. இந்த உலகம் என்னை வெறுக்கிற போது ஆண்டவரே, நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன், நான் நம்பின நிறைய மனிதர்கள் என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப என் நெஞ்சம் வலிக்குது, பல நேரங்களில் எனக்கு ஏன் இப்படி
போது நெஞ்சம் வலிக்குதே. உலகம் என்னை வெறுக்கும் போது உடைந்து போகிறேன். ரொம்ப கடித விலகும் போது நெஞ்சம் வலிக்குதே. யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட, யாரும் இல்லை தேற்றிட, யாரும் இல்லை உதவிட. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. இயேசுவே எனக்கு என்று யாருமே இல்லை. உம்மை நம்பியே நான் வாழ்கிறேன். உம்மை தேடியே ஓடி வருகிறேன். பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய புடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. கண்களை மூடுவோம். ஒரு விசையான் அமைதியா. ஆண்டவர் சொன்ன மாதிரி உம்மை நம்பியே வருகிறேன் ஆண்டவரே. எனக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு, எவ்வளோ துன்பங்கள் இருக்கு, ஆனா நீங்க என் கூட இருக்கீங்க. எனக்கு வலுவூட்டக்கூடிய துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று பவுலடிகளார் பிலிப்பியர் திரும்ப 4:13 சொல்றார். இன்னைக்கு அதே ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கொள்வோம். நமக்கு வலுவூட்டுகிற தெம்பூட்டுகிற ஆண்டவர் இருக்கிறான். நம்ம உடைந்து போயிருக்கலாம், மனம் நொந்து போயிருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள், உறவுகள், எவ்வளோ விரிசுகள் இருந்திருக்கலாம். நான் சொன்ன மாதிரி பல துன்பங்களை கூட நீங்கள் கடந்து வர வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படலாம். நிம்மதி இல்லை, அமைதி இல்லை, சந்தோஷம் இல்லை, என்னை ஏமாத்திட்டாங்க, நான் நம்பினவங்க என்னை விட்டுட்டு போட்டிட்டாங்க, என்கிட்ட பைசா வாங்கி இன்னும் கொடுக்காம இருக்காங்க, நான் கடன் தொல்லையில் மாட்டிக்கிட்டேன், இப்படி என்று பல பிரச்சனைகள் கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நாம் கடந்து வரலாம். உடல் ரீதியான பிரச்சனைகள், உள்ள ரீதியான பிரச்சனைகள் இன்னைக்கு அனைவருக்குமே இருக்கு. பல நோய்கள் இன்னைக்கு மனிதனை படாத பாடுபடுத்தி கொண்டு இருக்கிறது. அங்கு வழிகள், இங்கு வழிகள், எத்தனையோ மருந்துகள், எத்தனையோ மாத்திரைகள், எத்தனையோ மருத்துவமனைகள் போனால் கூட எனக்கு சுகம் கிடைக்கல என்று அவதி உரைபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றான், அவரை நம்புங்க, அவனை நம்பியே வருகிறேன் ஆண்டவர். அவன் கையை பிடிச்சிக்கங்க, என் கையை நீங்க பிடிச்சிங்க ஆண்டவரே. நீங்க இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. பாரும் இயேசுவே, என்ன பாரும் இயேசுவே, கைய பிடிச்சிட்டு என்ன நடத்தும் இயேசுவே. ஒப்பு கொடுங்க. நிச்சயமா இந்த மாதம் முழுவதும் நமக்கு ஆண்டவர் உடன் இருப்பார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சொன்ன அடிக்கடி எவ்வளோ அடிச்சாலும் தாங்குவான்டா இவன், எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்டா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தாங்கக்கூடிய வலிமையை கடவுள் நிச்சயம் தருவார். இந்த புதிய நாளை துவங்கி இருக்கு, புதிய மாதத்தை துவங்கி இருக்கு. இந்த மாதம் முழுவதுடைய அருட மாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கும். நம்முடைய இது பிறந்த நாள், திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடுபவர்கள், நம்முடைய ஜெபோதி கேட்டவர்கள், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், ஏதோ இந்த திருப்பலியில் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் இன்னும் நாம் எதிர்நோக்கி இருக்கிற பல காரியங்களை அவர் பார்த்து கொடுக்கும். அத்தனைக்கும் விடிவு கொண்டு நம்பும். நமக்காக எப்போதும் பருந்து வீசும் அன்பு தாய் ஆரோக்கிய அன்னை, அப்படி அன்பு கணவர் புனித யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பு புனித அந்தோனியா, நாம் இன்று விளையாடுத்துக் கொண்டிருக்க புனித அருளானந்தர், புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தேவ சகாய், இப்படியான மனிதர்கள் நமக்கு முன்பாக அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இந்த புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவளோடு இணைந்து நாமும் பயணிக்க ஆண்டவராக இயேசுவை புகழ்ந்து பாடுவோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரை ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்,
வாழ கரங்களை விரித்து கண்களை மூடி ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடுடம் என்றால் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நிலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அமைதி உங்களுக்கு விட்டு செல்லும் அமைதியை உங்களுக்கு அளிக்க நிறுத்திருத்துவதற்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரை நம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாசத்தின் நம்பிக்கையை கண்ணோக்கி பார்த்து எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களுக்கும், பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்தருட திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் நேசர்களின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியை ஒத்துழைப்பார் உமதற்பின் வழியாக உலகிற்கு வாழ்வழித்தவரை இந்த புனிதமிக்க உடல் மத்தத்தால் எல்லா விதமான குற்றகிருந்தும் தீமை அனைத்து விடுவித்து நாங்கள் இன்றுடைய கட்டளைகளை கருத்துரைக்க செய்திடும் நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை போக்குற இறைவனின் செம்மறி பவுலடிகளாரை போல பிறர் நலனில் அக்கறை கொண்டு தன்னை பற்றி சிந்திக்காமல் பிறருக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணித்த நற்செய்தியை அறிவித்தார். இயேசு தன் வாழ்வின் அந்த துன்பங்களை எல்லாம் தனிமையிலே ஜெபத்திலே தந்தையோடு கொண்ட உறவினால் அதையெல்லாம் வெற்றி கொண்டார். நாமும் கூட அப்படி வாழ அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பெரு பெற்றோம். ஆண்டவரே, நீரமிடத்தில் எழுந்தொழிவர் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் கிறிஸ்துவின் திருவுடலும் திரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். வந்து அழைக்கிறார். விரைந்து வாரும் ஏழை நண்பரே.
உள் மனதை நீர் மாற்றிடுவீரே, ஆண்டவரை ஏற்றிடுவீரே. விருது ஒன்று தருவதற்கு வீடு வந்து அழைக்கிறார், விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருது ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார், விரைந்து வாரும் ஏழை நண்பரே. விருது ஒன்று தருவதற்கு வீதி வந்து அழைக்கிறார், விரைந்து வாரும் ஏழை நண்பரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திடு அன்பின் விருந்திடு, விருந்திடு உறவின் விருந்திடு. உறவினில் நீ மலர்வாய், வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உடலும் உயிரும் என என்னோடு வருவாய், உறவினில் நீ மலர்வாய், வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பாய், வாழ்வினில் துணை வருவாய். உன்னோடு நானும் உறவாகுவே, என்னோடு நீயும் உறவாடுவாய், ஆயனாயிருந்திடுவாய், இணையாவியால் நிரப்பிடுவாய். விருந்திடு அன்பின் விருந்திடு, விருந்திடு உறவின் விருந்திடு. விருந்திடு அன்பின் விருந்திடு, விருந்திடு உறவின் விருந்திடு. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். கொண்டாடி மகிழ்ந்திடுவோம், பண்பாடி விருந்துண்போம். விருந்திடு அன்பின் விருந்திடு, விருந்திடு உறவின் விருந்திடு. விருந்திடு அன்பின் விருந்திடு, விருந்திடு உறவின் விருந்திடு. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தி அருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டி அருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவி அருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றி அருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமேன். திருமண அறிக்கை. நமது பங்கை சேர்ந்த தந்தை தேவ சகாயம் தாய் ஆரோக்கிய ராணி இவரின் மகள் டாப்னி மர்லின் ஸ்வேதா என்பவருக்கும் பாளையங்கோட்டை மறை மாவட்டம்
கருத்த பிள்ளையூர் பங்கைச் சேர்ந்த தந்தை ஜான், தாய் மிக்கேல் அம்மாள், இவருடைய மகன் அந்தோணி ஆரோக்கியராஜ் என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இது 3வது அறிக்கை. இத்திருமணத்தை ஏதேனும் தடை இருப்பதாக தெரிய வந்தால் பங்கு தந்தைக்கு அறிவிக்க வேண்டிய உடைய கடமை. அன்புடைய இந்த பொது காலத்தின் 5ஆம் ஞாயிறு, 5ஆம் தேதி திங்கட்கிழமை, புனித ஆகத்தான் நினைவு, 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மாதத்துடைய முதல் செவ்வாய்க்கிழமை. இதை பலமுறை சொல்லி கொண்டிருக்கிறேன். காரணம், நம்முடைய பங்கிற்கு இந்த ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் பல பங்கிலிருந்து வராங்க. கடந்த வாரம் கூட சொன்னாங்க பழஞ்சூர்லேருந்து வர, நான் பூந்தமல்லிலேருந்து வர, அது மாதிரி மாங்காடு. பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க கடந்த வாரம், ஃபாதர் நான் வந்து வழக்கமாக பாரிஸ் அந்தனா கோயில் தான் போவேன், ஆனால் இப்போ தான் எங்கள் பங்கில் ஒருத்தர் சொன்னாங்க, நீங்கள் எங்கே அங்கே போகிறீங்க, இங்கே வாங்க மதுரவாயில் அந்தோனியா செம்மையாக பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாங்க, தொடர்ந்து இப்போ வர ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடுக்கும் காசு உதவி போயிருக்காங்க. பார்க்கிற போது ஒரு விஷயம் மிக அழகாய் தெரிகிறது. பல பங்கிலிருந்து பல நம் பங்குக்கு வந்து கொண்டு இருக்கிறாங்க. நம் பங்கு சேர்ந்தவர்கள் நீங்கள் தவறாம வரீங்களா அப்படின்னு கேள்வி தான் கேட்கணும். அவே வருகிற முதல் செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி காலை வழக்கம் போல 6:30 மணிக்கு திருப்பலியும், 11 மணிக்கு சிறப்பு திருப்பலியும், நற்கருணை ஆசிரியரும் குணமளிக்கும் வழிபாடும் நிகழ்ச்சியும் வழங்கப்படும். மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலையும், அலங்கரிக்கப்பட்ட பொழுது அந்தோனியாருடைய தீர்ப்பவனையும், சிறப்பு திருப்பலியும், குணமளிக்கும் வழிபாடும் நிகழ்ச்சியும் வழங்கப்படும். வழிநடத்துபவர் அருள் தந்தை டேனியல் கப்புச்சின் சபையை சேர்ந்தவர். ஆகவே நான் மீண்டுமாக சொல்ல, நேரத்தோடு வரணும். வருகிற தந்தைகள்லாம் சொல்கிறாங்க நீங்கள் டைமே கொடுக்க மாட்டீங்கன்னு. நான் எங்கே கொடுக்குது, நீங்களே 6 மணி 6:30க்கு வந்தால் நான் என்ன செய்ய முடியும், அப்போ 8:30க்கெல்லாம் பிடிக்கணும்ல. ஆகவே நேரத்தோடு வந்து இந்த வழிபாடுகள் முழுமையாகி நாம் பங்கேற்போம். நான் சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு முதல் செவ்வாய்க்கிழமை நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் செவ்வாய் எல்லா செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் சாப்பாடு போடுங்க ஃபாதர், நாங்கள் காசு தரோம் அப்படின்றாங்க. அது நடைமுறைக்கு ஒத்து வராது. எனவே முதல் செவ்வாய்க்கிழமை 11 மணி திருப்படி பார்த்தா 350 பேருக்கு மேற்பட்டவர்கள் இந்த வந்து உணவை இந்த நிகழ்ச்சியுடைய பங்கேற்கிறாங்க. நல்ல உள்ளங்கள் பலர் அதுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிறான். அவ்வாறே கூட மாலையில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 800 பேர்கிட்ட கண்டிப்பாக வந்துடுவாங்க. ஆகவே அவர்களுக்கும் நாம் இந்த நிகழ்ச்சியை கொடுக்குறோம். அதுவும் நல்ல உள்ளங்கள் உதவி செய்து கொண்டு இருக்கிறான். அப்போ என்ன ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா, கண்டிப்பாக எனக்கு இருக்கிற அந்தோனியா சாதாரணமாக பயங்கரமாக நான் சொல்லிகிட்டே இருக்கேன், மிகுந்த வல்லமை உள்ளவர். கடந்த முறை வீடு சந்திக்க போகிற போது நமது பங்கை சேர்ந்த ஒரு குடும்பம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இன்றைக்கி இந்த குழந்தைக்கு இன்றைக்கி ஞானஸ்தானம். அப்போ நான் சொன்ன நினைக்கிறேன், திருமணமாகி 13 ஆண்டுகள் அவங்களோட குழந்தை பாக்கியமே இல்லை. அப்போது அவங்கள சந்திக்கும் போது சொன்னாங்க, ஃபாதர் இப்போ நான் 4 மாதமாக இருக்கேன் அப்படி 4 மாதமாக 5 மாதமாக மறந்துட்டேன். அப்போ சொன்னாங்க, இன்றைக்கி வந்து அந்த குழந்தைக்கு 13 ஆண்டுகள் கழித்த பிற்பாடு அந்தோனியாருடைய அற்புதத்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம். ஒரு பலத்தை ஒரு கடவுளை கொடுக்கலாம். நான் சொல்கிறது வந்து நான் மிகைப்படுத்தலாம் சொல்லதான் நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்லிகிட்டே இருப்பேன். அது மாதிரி ஆகவே இதெல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்கிறது. நம்பிக்கையோடு வாங்க. என்னுடைய ஒரே ஆசை, நீங்கள்லாம் நற்செய்தி அறிவிக்கணும் இல்லையோ, அந்தோனியார் புகழை பற்றி பறைசாற்றணும். சொல்லுங்கள், எல்லார்ட்டும் போயிட்டு எங்கள் கோயிலுக்கு வாங்க, எங்கள் அந்தோனியார் வந்து வேண்டிங்க, எங்கள் கோயில் நடக்கிற வழிபாடுகள் வந்து பங்கேறுங்கள், நீ கண்டிப்பாக நீ கேட்டு நடக்கும் என்பதை நீங்கள் நிறைய உங்களுடைய தெரிந்தவர்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மாதிரியான செவ்வாய்க்கிழமை மற்றும் முதல் செவ்வாய்க்கிழமை நம்ம எடுக்கிற முயற்சிகளில் உங்களுடைய மேலான ஒத்துழைப்பை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவ்வாறு கூட இந்த தேர் அலங்காரத்துக்கு சில பேர் சொன்னாங்க, நாங்கள் பூ வாங்கி தரலாமா அப்படின்னு. தயவுசெய்து நீங்கள் முன் வாருங்கள், அதற்குரிய தொகையை நம்முடைய உதவி வங்கிடம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அவ்வாறே கூட உங்களுக்கு தெரியும், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பங்குல மரியன்னை மாநாடு இல்லை, மரியன்னை மாநாடு, அதை நம்முடைய மரியாயிசனை சகோதரி 5வது மாநாடை நாம் வந்து நடத்துகிறோம். ஒவ்வொரு வருடமும் இது நடந்து கொண்டு இருக்கிற அற்புதமான ஒரு மாநாடு. இதற்காக உங்களுக்கு தெரியும், நம்முடைய சென்னையில் நம்முடைய பங்கு தான் வந்து கொம்பிசியம் அப்படின்னு ஒரு இடம், ரீஜியா சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறமா இருக்குது கொம்பிசியம். மறை மாவட்டத்தில் 1 தான் இருக்கணும், ஆனால் நம்ம பங்கு மறை மாவட்டத்தில் 2 இருக்குது. அது நமக்கான ஒரு பெருமை. நம்முடைய மதுரவாயில் புனித அந்தோனியா ஆலயத்தில் 36க்கு மேற்பட்ட பிரச்சனை இருக்கிறது. ஆகவே இந்த மாநாடு தாயோடு கொண்ட உறவு அப்படி என்ற தலைப்பில் மிக அழகாக மிக நேர்த்தியாக நம்முடைய பொறுப்பாளர்களுக்கான தயாரிப்பு இறங்கி இருக்கிறாங்க. இந்த மரியன்னை மாநாடு அடுத்த வாரம் நம்முடைய 2வது திருப்படி முடிந்தவுடனே ஒரு 9:45 மணிக்கு ஜெபமாலையோடு நாம் துவங்குகிறோம். எனவே நம் மத்தியில் அருள் தந்தை எம்ஐ ராஜ், அருள் தந்தை ஜோக்கிம், அங்கெல்லாம் வந்து அன்னையோடு பயணிப்பவர்கள். அவர்கள் நம் மத்தியில் அன்னையை பற்றி பல அற்புதமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நம்முடைய ஆன்மீக
தந்தையர்கள் இந்த மரியாயன்சின் பக்கத்தில் இருக்க கோல்டன் ஜா நகர், சின்மயா நகர், வலசரவாக்கம் மற்றும் இங்கே இருக்கிற பூந்தமல்லி, மேல்மா நகர் இப்படி என்று நம்மை சுற்றிய திருவேற்காடு இப்படி அத்தனை பேரும் வந்து அநேக தந்தைகள் நம் மத்தியில் வருகை தர இருக்கிறார்கள். நமக்கான கலை நிகழ்வுகள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காலையில் நமக்கு தேநீரும், மதியம் நமக்கு விருந்தும், மாலையில் நமக்கு தேநீரும் கூட ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மலர் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, மலர் வெளியீடு இருக்கிறது. அந்த மாநாடுக்காக இதற்காக பல உழைப்பு, பல தயாரிப்பு. இது யாருக்கானது அப்படின்னு ஒரு கேள்வி தான் நான் நீங்கள் எழுப்பும் போது, வெறுமே மரியாயன்சனுக்கு மட்டுமா? இல்லை, நம்முடைய பங்கு இருக்குது. நம் பங்குல ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன் இதுக்காக வருகை தர 700 பேர் மேலவர்களை நம்ம எதிர்பார்க்கிறோம். அதற்கான தயாரிப்பு இறங்கி இருக்கிறோம். பங்கு மக்கள் நீங்கள் கூட அவங்க வேற வேலை இல்லைங்க மரியாயன்சன் அப்படின்னு சொல்லாதீங்க. இது நமக்கான ஒரு மாதாவை பற்றி ஒரு அற்புதமான மாநாடு ஏற்பாடு செய்யப்படும், பல விஷயங்களை உள்ளடக்கிய மாநாடு. எனவே மீண்டுமாக உங்கள் அனைவரையும் வெளியில் பேனர் வச்சுருக்கோம். எனவே நோட்டீஸ் போல எல்லா குரூப்லையும் போட்டிருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப்பில். எனவே தயவு செய்து அனைவருமாக அடுத்த வாரம் தெரியும் எல்லாருக்கும் நிறைய கல்யாணம்லாம் கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போயிட்டு இங்கே வந்துடுங்க. மதியான சாப்பாடுலாம் இருக்குது. அதோடு கூட நம்ம உறவோடு அன்னையை பற்றி நிறைய விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது தான் என்னுடைய நோக்கம். எனவே இதில் நீங்கள் அனைவருமாக முழுமையாக பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். காலை 9:45, மாலை 4:30 மணி 5 மணிக்குள்ளாக அத்தனை நிகழ்வும் நிறைவு பெறும். எனவே அனைவருமாக தவறாது கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற சனிக்கிழமை காலை எல்லா பிரசனைகளும் நீங்கள் வைத்திருக்கிற அன்னையுடைய சுரூபங்களை ஆலயத்திற்கு கொண்டு வருமாறு உங்களுக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. அன்னையின் அரவணைப்பில் அப்படின்னு ஒரு தலைப்பில் நம்முடைய மறை மாவட்டம் முழுவதும் இருக்கிற இளையோர்கள் அன்னையை சுரூபத்தை பவனியாக எடுத்து வருகிறார்கள். இன்று நம்முடைய பங்குல 12 மணிக்கு அந்த அன்னையினுடைய சுரூபம் வருகிறது. நம்முடைய இளையோர் இளம்பெண்கள் இணைந்து ஜெபித்து அன்னையருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்ள இருக்கிறார். முடிந்தவர்கள் கூட வந்து கலந்து கொள்ள அன்போடு அழைக்கும். மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை நடைபெறும். அன்பானவர்களே, வருகின்ற 14ஆம் தேதி நம்ம வந்து அடுத்த நிகழ்வுக்கு போகிறோம். திருநெற்று புதன் தவ காலத்தின் முதல் நாள். அதை பற்றிய விவரங்களை நான் உங்களுக்கு எல்லாம் நோட்டீஸ் ரெடியாக இருக்கு, அடுத்த வாரம் கொடுப்பேன். ஆகவே திருநெற்று புதன் அப்படின்னு சொன்னாலே போதும். கடந்த முறை கூட சொன்னேன். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த பழைய குறு தொழிலை எடுத்துருவாங்க. அப்படின்னா திருநெற்று புதன் முடிஞ்சிச்சு, ஆஷ் மேரேஜ் முடிஞ்ச பிற்பாடு ஃபாதர் இருந்தாங்க அப்படின்னு சில பேர் கொடுத்தாங்க. வெளியில் 2 பாக்ஸ் வச்சுருக்கோம். எனவே நீங்கள் திருப்பலிக்கு வருகிற போது அது அன்பியத்தில் கூட எல்லாம் கலெக்ட் பண்ணி மொத்தமாக நீங்கள் அந்த குறுத்தோலைகள், பழைய குறுத்தோலைகளை அங்கே இருக்கிற பாக்ஸில் போடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனவே நானுடைய திருப்பலியை மிக அற்புதமாக, மிக பொருளுள்ள விதத்தில் நமக்கு அமைத்து கொடுத்தவர்கள் நம்முடைய அருளாந்தர் அன்பியத்திற்கு, அன்பிய குடும்பங்களுக்கு ஒரு பலத்த ஒரு கரவலையும் அவருடைய நம்முடைய பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோம். அடுத்த வார திருப்பலியை நம்முடைய மாநாடு சிறப்பிக்கிற சேனையினர் வழி நடத்துவார்கள். அன்பாகவே நான் முதலே அறிவித்து விட்டு முதல்ல நான் சொன்ன மாதிரி நம்முடைய யூபிலி கிபி 2025 இதை பற்றி நான் நீண்ட முன்னரே சொல்லப்பட்டு மீண்டும் ஒரு முறை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் வருகின்ற 2025ஆம் ஆண்டு, எப்பவுமே யூபிலி அப்படின்னா 25 ஆண்டுகள் நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறான். 2000 ஆண்டில் நம்ம வந்து யூபிலி ஆண்டை கொண்டாட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டு, அது பேராலய கதவுகள் எல்லாம் திறந்து புனித கதவுகளை எல்லாமே சந்தித்து வந்தோம். நிறைய விஷயங்களை அந்த யூபிலி ஆண்டில் நம்ம செய்திருக்கிறோம். அவ்வாறு கூட இந்த 2025ஆம் ஆண்டை நம்முடைய திரு அவை, நம்முடைய திருத்தந்தை அவர்கள் யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிறார். நான் முதல்ல முன்னுரை சொன்ன மாதிரி தான் இந்த கூட்டு ஒருங்கிய திரு அவையை கூட்டி கடந்த 2021 24 வரை ஒரு பெரிய கூட்டம், பல நிலைகளில் அதற்கான கூட்டங்கள்லாம் போட்டு கடந்த ஆண்டு ரோமையில் பல நாடு உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் அழைத்து ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அவர்கள் வந்து மிக பல காரியங்களை விவாதித்திருக்கிறார். எதற்காக இது அப்படின்னா நம்முடைய திரு அவை இன்னும் பல மாற்றங்களை காண வேண்டும். வத்திக்கான் 2ஆம் சங்கத்திற்கு அப்புறமா நடைபெறுக மிகப்பெரிய ஒரு கூட்டம் தான் இந்த சின்னட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கவுன்சில். ஆகவே அதற்கான சங்கமாக இந்த சின்னட் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டு ஒருங்கிக்கவே நம்முடைய திருவை, நம்முடைய திருத்தந்தை அழைப்பை விடுத்தார். நம்முடைய பேராயரும் கலந்து கொண்டார். என்ன பெரிய மாற்றம்! ஒரு காலத்தை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன கர்தினால்கள், ஆயர்கள், குருக்கள் அப்படி இல்லாமல் பொது நிலையினர், மக்கள் தான் எனக்கு திரு அவை என்பதை மீண்டும் மீண்டுமாக நம்முடைய திருத்தந்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் பார்த்தீங்கன்னா இந்த தலைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பற்றி விளக்கங்களெல்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஒரு படகு போல அதில் வந்து 4 பேர் கலந்து 4 திசையில் இருக்கிற மக்கள் அனைவருமாக சிலுவையை மையமாக கொண்டு கீழே அந்த நங்குரத்தை வைத்து பயணிக்க
எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்காங்க தலைப்பு. நான் சொன்ன மாதிரி நிறைய போர்கள், நிறைய பொருளாதார நலிவுகள், நிறைய சண்டைகள் அல்லது அரசியல் ஏற்பட்டிருக்க மாற்றங்கள், நான் சொன்ன மாதிரி கொரோனா மாதிரி தொற்று நோய்கள் என்று பல நிலைகளில் உலகம் முழுவதுமே ஒரு நம்பிக்கையற்ற சூழலில் பயணிக்கிற போது திரு அவை திருத்தந்தை அவர்கள் நமக்கு எதிர்நோக்கின் திருப்பயணிகள், நம்பிக்கையின் திருப்பயணிகள் அப்படின்னு சொல்லி நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அவை நான் சொன்ன மாதிரி இந்த யூபிலி ஆண்டு இப்போ தான் துவங்கி இருக்கிறோம், தயாரிப்பு துவங்கி இருக்கிறோம். அடுத்த ஆண்டு தான் அது நம்ம பல நிலைகளை கொண்டாட இருக்கிறோம். நம்முடைய மறை மாவட்டமும் நமது மறை வட்டமும் பங்கு அளவிலும் நம்முடைய நிலைகளில் பல நிலைகளில் அது கொண்டாடு. இது தயாரிப்பு. இதை பற்றி விவரங்களை நான் உங்களுக்கு பின்னாடி அறிவிப்போம். எனவே இந்த யூபிலி ஆண்டு 2025 ஆண்டு, இயேசு பிறந்த 2025 ஆண்டை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம். நம்பிக்கையோடு பயணிப்போம். நிச்சயம் எல்லாம் நல்லதே நடக்கும் என் நம்பிக்கையோடு நம்முடைய பங்குல இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்முடைய பேராயர் சாந்தோம் பேராலயத்தை துவங்கி இருக்கிறார். நம்முடைய மறை மாவட்டத்தில் அத்தனை பங்குகளிலும் இந்த யூபிலி ஆண்டின் துவக்கம் இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இனாகுரேஷன் துவங்கி இருக்கிறோம். இது பல நிலைகளில் கொண்டாடப்பட இருக்கிறது. என யூபிலி ஆண்டுக்காக இறைவேண்டல் ஒரு ஜபத்தை நமக்கு கொடுத்திருக்காங்க. எனவே நாம் அனைவருமாக இணைந்து உங்கள் கையில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு நாம் அனைவருமாக தினந்தோறும் திருப்பலி முடிந்தவுடன் நம்ம இந்த ஜபத்தை ஜபிப்போம். யூபிலி 2025 இறைவேண்டல் அனைவருமாக சேர்ந்து ஜபிப்போம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்பனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு ஆண்டவெளியும் புதிய விண்ணகமும் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுவதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நிறைய பேர் கேட்டாங்க இந்த அட்டை எத்தனை போயிடலாமான்னு. இங்கே வச்சுட்டு போனால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பூசையும் ஜபிக்கலாம். விருப்பங்களை எடுத்து செல்லுங்க. எல்லாரும் எடுத்துன்னு போயிடாதீங்க, கொஞ்சம் மேலே வச்சுட்டு போங்க. ஏன்னா ஒவ்வொரு திருப்பலியும் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அடுத்த ஆண்டு வரைக்கும் ஜபிக்க வேண்டிய ஒரு அட்டை. எனவே ஜபம் இது. எனவே முடிந்தவர்கள் இங்கே வைத்து விட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தவக்காலத்தினுடைய நிகழ்வுகள், திரு யாத்திரை மற்ற தவக்காலத்தினுடைய நிகழ்வு அனைத்தும் அடுத்த வாரம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். கடைசி ஜபத்தை உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. புனித அருளானந்தர் வரலாறு. போர்த்துகல் நாட்டில் லிஸ்பன் நகரில் சால்வதோர் டி பிரிட்டோ பேரிரோ என்பவருக்கு 1647 மார்ச் 1 ஜான் டி பிரிட்டோ பிறந்தார். 15 வயதிலேயே உலக வாழ்வை துறந்து இயேசு சபையில் சேர்ந்தார். 9ஆம் வயசு அவர்களால் அருளாளர் என பட்டம் பெற்று புனித அருளானந்தர் ஆனார். ஞான வாழ்விலே உயர்ந்து 2ஆம் சவேரியார் என்ற சிறப்பு பெயரை பெற்றார். 1693ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் நாள் தமிழ்நாட்டில் ஒரே ஊரில் முழந்தாளிற்று எண்ணற்ற மக்கள் முன்னிலையில் ஜெபித்து கொண்டிருக்கும் போதே பெரிய கத்தியுடன் ஆயத்தமாக கொலைஞன் நின்று கொண்டிருந்தார். ஜெபம் முடிந்த பின் தலை வேறு உடல் வேறு என வெட்டப்பட்டு பறவைகளுக்கு உணவானார். அன்றிலிருந்து இன்று வரை அவரை கொலை செய்த நிலப்பகுதி செம்மண்ணாக சிவந்து காணப்படுகிறது. விபூதி புதனன்று மத்தியம் மறைசாட்சியாக கொலைப்பட்டார். மேலும் சிவகங்கை மறை மாவட்டத்தின் பாதுகாவலராக இவர் போற்றப்படுகிறார். செந்நீர் சிந்திய சிவந்த பூமியாம் ஒரியூரில் இவர் பெயரில் ஆலயம் எழுப்பப்பட்டுள்ளது. புனித அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டி கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க நீ திருவிழமானீரே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் முன்னணிக்கு பெற்று உலகின் மீட்புக்காக நற்கனி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. தந்தை,
பெற்றது. இறைவனுக்கு நன்றி. கோடி நன்றி பாடு பாடும் எந்த நிலையமே, காக்கும் நல்ல தேவன் அன்பு என்னை தாங்குமே. கோடி நன்றி பாடு பாடும் எந்த நிலையமே, காக்கும் நல்ல தேவன் அன்பு என்னை தாங்குமே. அவரின் கரங்கள் எனது வாழ்வு என்றும் இணையுமே, அவரின் கரங்கள் எனது வாழ்வு என்றும் இணையுமே. மனம் மகிழ்ந்து அவரை போற்றி நிதமும் பாடுவேன். நன்றி இறைவா, நன்றி தலைவா, நன்றி இறைவா, நன்றி தலைவா. கோடி நன்றி பாடு பாடும் எந்த நிலையமே, காக்கும் நல்ல தேவன் அன்பு என்னை தாங்குமே. எனது ஆற்றல் அருணமான உம்மை வாழ்த்துவேன், எனது மீட்பும் மகிழுமான உம்மை புகழுவேன். எனது ஆற்றல் அருணமான உம்மை வாழ்த்துவேன், எனது மீட்பும் மகிழுமான உம்மை புகழுவேன். எனது வளமை வாழ்வுமான உம்மை போற்றுவேன், எனது வளமை வாழ்வுமான உம்மை போற்றுவேன். எனது வலிமை துணிவுமான உம்மை பாடுவேன், எனது வலிமை துணிவுமான உம்மை பாடுவேன். நன்றி இறைவா, நன்றி தலைவா, நன்றி இறைவா, நன்றி தலைவா. கோடி நன்றி பாடு பாடும் எந்த நிலையமே, காக்கும் நல்ல தேவன் அன்பு என்னை தாங்குமே. கோடி நன்றி பாடு பாடும் எந்த நிலையமே, காக்கும் நல்ல தேவன் அன்பு என்னை தாங்குமே. அவரின் கரங்கள் எனது வாழ்வில் என்றும் இணையுமே, அவரின் கரங்கள் எனது வாழ்வில் என்றும் இணையுமே. அது மகிழ்ந்து அவரை போற்றி இடமும் பாடுவேன். நன்றி இறைவா, நன்றி தலைவா, நன்றி இறைவா, நன்றி தலைவா. கோடி நன்றி பாடு பாடும் எந்த நிலையமே, காக்கும் நல்ல தேவன் அன்பு என்னை தாங்குமே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இப்பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.